ஐயனார் துணை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம பல்லவனுக்கு லீவுன்றதுனால பல்லவன் மட்டும் வீட்டில் இருக்காங்க. நிலாவை வேலைக்கு அனுப்புறாங்க. பல்லவன் இருந்தாலும் மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அண்ணி நானும் உங்க கூட வரேன், ஏன்னா அந்த வானதியோட அண்ணா பிரச்சனை பண்றாங்கல்ல, அதனால வரன்றாங்க. நீயே காட்டி கொடுத்துருவ பல்லவா, நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன் விடுடான்னு சொன்னதும் சரின்னு சொல்லிட்டு பல்லவன் வீட்டுக்கு போயிடுறாங்க. இப்போ நம்ம நிலா மட்டும் நடந்து வராங்க. இதை பார்த்ததும் வானதியோட அண்ணா வந்து பாஞ்சாலின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. எதுக்காக இப்படி கூப்பிடுறேன்னு தெரியுமா? ஏன்னா 5 பேர் ஆம்பளைங்க இருக்கும்போது நீ ஒரு ஆளா வீட்டுல இருக்கல, அதனாலதான் இப்படி எல்லாம் கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு பயங்கரமா கிண்டல் எல்லாமே பண்ணிடுறாங்க. நிலா வேலைக்கே போகாம திரும்ப வீட்டுக்கும் வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து அழுதுகிட்டே இருக்காங்க. உடனே பல்லவன், அண்ணி ஏன் அண்ணி இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன நடந்தது சொல்லுங்கன்னு சொன்னதும் நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்றாங்க. கரெக்டா அந்த இடத்துல சேரன் வராங்க. டே என்னாச்சு, நிலா வந்து ஏதோ ஒரு விஷயத்த சொன்னா என்னாச்சுன்னு சொல்லி கேட்டதும் வானதியோட அண்ணா பிரச்சனை முன்னே பண்ணாங்க, அனிதா இந்த விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் சொன்னதும் உடனே டே இவ்வளவு நடந்திருக்கு, இதெல்லாம் மறக்க வேண்டிய விஷயமா, வாட போடணும்னு சொல்லிட்டு சோழனை சேரனை கூட்டிட்டு போறாங்க. நிலாவோட கையை பிடிச்சிட்டு போயிட்டு யார் உங்களை கிண்டல் பண்ணது ஒருத்தரா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இப்ப சோழன் சேரன் பல்லவன் சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து வானதியோட அண்ணா வானதியோட ஃப்ரெண்ட்ஸுங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே அடி வெறுக்கிறாங்க. இனிமே யாராவது என் பொண்டாட்டியை பத்தி தப்பா பேசுனீங்க நடக்கிறதே வேறன்னு சொல்லி பயங்கர கோபத்துல இருக்காங்க சோழன். ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சர் இனிதான் இருக்கு, ஒருவேளை என் பொண்டாட்டி பத்தி இனி பேசி பாருங்கன்னு சொல்லி ரொம்ப கோபத்துல இருக்காங்க சோழன். அதோடு இந்த பிரேமோவை முடிச்சிருக்காங்க.